பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. நரகுண்ட் பண்டாயா கிளர்ச்சி பற்றி சொன்னபோது பாஸ்கர் ராவ் பாவே ஆங்கிலேயர்களுடன் ஒரு போரை நடத்த விரும்பினான் என்று கூறினீர்கள். அவர் அப்படி ஒரு போரை மேற்கொண்டாரா தாயே? பாபா சாஹேப் எனப்பட்ட பாஸ்கர் ராவ் பாவே அந்த 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் போது மற்றவர்களுடன் சேர்ந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு போரை மேற்கொள்ள தயாரானான். அதற்காக அவன் கடித போக்குவரத்துகளை மேற்கொண்டான். ஆனால் அது குறித்து துரோகியர் சிலரால் அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் கலக்கமடைந்தார்கள். பாபா சாஹேபின் வெளிப்புற நடத்தை தங்களுடன் நட்பாகவும் சரியானதாகவும் இருந்ததால் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் மெத்தனமாகவே இருந்தார்கள். ஆனால் நரகுண்டில் உள்ள பாஸ்கர் ராவ் பாவேவின் கோட்டையில் ஏராளமான பீரங்கிகளையும் வெடிமருந்துகளையும் அவன் குவித்து வைத்திருப்பதை அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவற்றை தார்வாடில் உள்ள கருவூலத்தில் ஒப்படைக்குமாறு சொன்னார்கள். பாஸ்கர் ராவும் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஆங்கிலேய அதிகாரிகளின் கண்காணிப்பிலேயே தன் படையை அனுப்பி வைத்தான். அதே நேரம் அதன் மீது ரகசியமாக ஒரு தாக்குதலுக்கும் ஏற்பாடு செய்தான். தன்னை குற்றமற்றவன் போல் போக்கு காட்டி மீண்டும் நரகுண்டுக்கே திரும்பினான். 1858 மே மாதம் மற்ற ஆட்சியாளர்களுடன் அவன் கொண்ட தொடர்பை தடுத்து அவனை அடக்க ஆங்கிலேயர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள். அதை எதிர்கொண்டு அந்த படையின் அதிகாரி மான்ஷனின் தலையை துண்டித்து தன் கோட்டைக்கு கொண்டு வந்து மக்களிடம் காட்டினான் பாஸ்கர் ராவ் பாவே. அப்போதுதான் அவனுக்கு தன் கோட்டைக்குள் நடந்த துரோகம் தெரிந்தது. தன் படையை பலவீனப்படுத்த துப்பாக்கி மருந்து தூளை மாட்டு சாணத்தில் கலந்து கலப்படம் செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தான். பிரிட்டிஷாரின் நாசவேலை கரங்கள் தன் கோட்டைக்குள் எந்த அளவு நீண்டிருக்கிறது என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடன் நரகுண்ட் கோட்டையை தாக்கினார்கள். பாபா சாஹேப் கோட்டைக்குள் 2500க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் இருந்தபடி துணிச்சலுடன் போரிட்டார். தோல்வி நெருங்கிய போது வேறு வழியின்றி நெருங்கிய தோழர்களுடன் அருகில் உள்ள வனப்பகுதிக்கு தப்பிச் சென்றான். வழக்கம் போல பிரிட்டிஷாரின் கைக்கூலிகள் அவனை காட்டிக் கொடுத்தார்கள். 1858 ஜூன் 12 பெலகாவியில் அவனை தூக்கிலிட்டார்கள். அவன் ஒரு மாவீரனாகவே வட கர்நாடகத்தின் மக்களால் போற்றப்படுகிறான். அவனை குறித்த கிராமிய பாடல்கள் கதைகளின் வழியே இன்றளவும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி முதல் சுதந்திர போராட்டத்தின் போது கர்நாடகத்தில் 1857 தொடங்கி 1860 வரை பல எழுச்சிகள். அவற்றில் ஆட்சியாளர்கள் சிலர், உள்ளூர் தலைவர்கள் சிலர், பழங்குடியின மக்கள் பலர் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள கடலோர கனரா பகுதியைச் சேர்ந்த இன்றைய கார்வார், மங்களூர் முதல் நிசாமின் கீழ் இருந்த கிழக்கு ராய்ச்சூர், கொப்பல் மாவட்டங்கள் வரை, வடக்கே பம்பாய் பிரசிடென்சிக்கு உட்பட்ட பீஜப்பூர், தார்வாடு முதல் தெற்கே ஸ்ருங்கேரி, ஹசன் வரை,
இந்த பேரெழுச்சியின் தீவிரம் அதிகம் இருந்தது. ஏற்கனவே 1820களில் தொடங்கி 1842 வரை கர்நாடகத்தின் பழங்குடி இனத்தவரான பேடாக்கள் மேற்கொண்ட போராட்டங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இயல்பிலேயே வேட்டையாடும் குணம் கொண்ட பேடாக்கள் 1857 போராட்டத்தில் பெரிதும் ஈடுபட்டார்கள். அவர்கள் அவ்வாறு பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட காரணமாக அமைந்ததும் பிரிட்டிஷார் நடைமுறைப்படுத்திய ஒரு சட்டம்தான். அது வேட்டைக்காரர்களான வேடாக்களை பெரிதும் உசுப்பி விட்டிருந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது